வணக்கம் நண்பா. இன்னைக்கு வீடியோவில் 10,000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான 5G மொபைல் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் டிஸ்பிளேக்கு எது பெஸ்ட், பேட்டரிக்கு எது பெஸ்ட், கேமிங்க்கு எது பெஸ்ட், கேமராக்கு எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு 5G மொபைல் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பா. கைஸ், இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு ஒரு கிவ்அவே இருக்குது. ஒரு 500 ஒர்த் உள்ள ஒரு TWS ஆர் நெக் பேண்ட் கிவ்அவேல கொடுக்க போகிறோம். இந்த கிவ்அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு வீடியோவுக்கு நடுவில் சொல்கிறேன். இப்போ வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் கைஸ். இந்த பொசிஷனில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா விவோ T3 லைட் தான். இந்த மொபைலில் நம்மளுக்கு 6.56 இன்ச்சஸ்க்கான HD+க்கான டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு LCD பேனல். 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. இந்த மொபைலோட கேமராஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 50 மெகா பிக்சலுக்கான டுவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி சென்சார், 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர் இருக்குது. ரியர் கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். செல்ஃபி கேமரான்னு பார்க்கக்குள்ள 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். Android 14 பில்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கக்குள்ள MediaTek Dimensity 6300 என்ற ஒரு ப்ராசஸர் இருக்குது. 8 5G பேண்ட்ஸ்க்கான சப்போர்ட் இருக்குது. 5000 mAhக்கான பேட்டரி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 10 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது. ஹைப்ரிட் SD கார்டுக்கான ஸ்லாட் மட்டும் தான் இருக்குது. 3.5mm ஜாக்கும் இருக்குது. இந்த மொபைலோட 128GB வேரியன்ட் 10,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள டிஸ்பிளே இங்கே ஆவரேஜாக தான் கொடுத்துருக்காங்க. HD+ ரெசல்யூஷன் மட்டும் தான் இருக்குது. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட்டுமே கம்மியாக தான் இருக்குது. கேமராஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. பட் செல்ஃபி கேமரா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் நண்பா. மற்றபடி ப்ராசஸர் டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. லோ கிராஃபிக் செட்டிங்ஸில் வச்சு விளையாடக்குள்ள எந்த வித பிரச்சனையும் இருக்காது. கேமிங்கில் ஹை கிராஃபிக் செட்டிங்ஸ்லாம் போகக்குள்ள சின்ன சின்ன லேக்ஸ் இருக்கும் நண்பா. பேட்டரி சூப்பராக கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு சொல்லிக்க பெருசாக எதுவும் இல்லை நண்பா. இந்த பொசிஷனில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா Realme C65 தான். இந்த மொபைலில் நம்மளுக்கு 6.67 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD+ IPS LCD பேனல் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. இந்த மொபைலோட கேமராஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 50 மெகா பிக்சலுக்கான சென்சர் கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். செல்ஃபி கேமரான்னு பார்க்கக்குள்ள 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். Android 14 பில்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கக்குள்ள MediaTek Dimensity 6300 என்ற ஒரு ப்ராசஸர் இருக்குது. 9 5G பேண்ட்ஸ்க்கான சப்போர்ட் இருக்குது. 5000 mAhக்கான பெரிய பேட்டரி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது. ஹைப்ரிட் SD கார்டு ஸ்லாட் மட்டும் தான் இருக்குது. 3.5mm ஜாக் இருக்குது. இந்த மொபைலோட 464GB வேரியன்ட் 10,500 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள டிஸ்பிளே ஓரளவுக்கு டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் கேமராஸ்மே டீசெண்டாக இருக்குது. செல்ஃபி கேமரா கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க நண்பா. அண்ட் Android 14 பில்ட் பண்ணியிருக்காங்க. லேட்டஸ்ட் வெர்ஷன்ன்றதால இது ஒரு பாசிட்டிவ். அண்ட் ப்ராசஸருமே இங்கே டீசெண்டாக கொடுத்துருக்காங்க நண்பா. மற்றபடி பேட்டரியுமே இங்கே சூப்பராக இருக்குது. நெகட்டிவ்ஸ்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. இது Realme மொபைல்ன்றதால ஆட்ஸ் அண்ட் ப்ளோட்வேர்ஸ்லாம் சின்ன சின்னதாக இருக்கும் நண்பா. இந்த பொசிஷனில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா Poco M6 தான். இந்த மொபைலில் நம்மளுக்கு HD+ டிஸ்பிளே மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட்டுமே 90 ஹெர்ட்ஸ் மட்டும் தான் இருக்குது. 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி சென்சர் இருக்குது. அண்ட் AI லென்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ரியர் கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 1080 பிக்சலில் வீடியோ எடுத்துக்க முடியும். செல்ஃபி கேமரான்னு பார்க்கக்குள்ள 5 மெகா பிக்சல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். Android 13 பில்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கக்குள்ள MediaTek Dimensity 6100+ என்ற ஒரு ப்ராசஸர் இருக்குது. 5000 mAhக்கான பேட்டரி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது. 3.5mm ஜாக் இருக்குது. IR பிளாஸ்டருக்கான சப்போர்ட்டும் இருக்குது. டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட்டும் இருக்குது. இந்த மொபைலோட 128GB வேரியன்ட் 10,500 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள டிஸ்பிளே ரொம்ப ஆவரேஜாக தான் கொடுத்துருக்காங்க. கேமராவுமே ஓரளவுக்கு ஓகே. செல்ஃபி கேமரா ரொம்ப மொக்கையாக இருக்குது. அண்ட் Android 13 மட்டும் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சின்ன நெகட்டிவ். பட் ப்ராசஸர் ஓரளவுக்கு டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. பேட்டரியும் ஓகே தான் கைஸ். மற்றபடி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸுமே நல்லா இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இல்லாதது ஒரு சின்ன நெகட்டிவ். இந்த பொசிஷனில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் பார்த்தீங்கன்னா Moto G45 தான். இந்த மொபைலில் நம்மளுக்கு 6.5 இன்ச்சஸ்க்கான HD+ டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஒரு IPS LCD 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட கேமரா அப்படின்னு பார்க்கக்குள்ள 50 மெகா பிக்சலுக்கான டுவல் கேமரா செட்டப் இருக்குது. 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி சென்சார், 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர் இருக்குது. ரியர் கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் தான் வீடியோ ஷூட் பண்ண முடியும். செல்ஃபி கேமரான்னு பார்க்கக்குள்ள 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும்.
Android 14ல பில்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது Snapdragon 6X Gen 3 டீசெண்டான ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 13 5G பேண்ட் சப்போர்ட். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். மீடியம் கிராஃபிக் செட்டிங்ஸ்ல கேமிங்லாம் விளையாடக்குள்ள எந்தவித பிரச்சனையும் இருக்காது. ஹை கிராஃபிக் செட்டிங்ஸ் போகக்குள்ள சின்ன லேக்ஸ் இருக்கும். அண்ட் 5000 mAh பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 20 வாட் ஃபாஸ்ட் சப்போர்ட் இருக்கு. 2.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. ஹைப்ரிட் SD கார்டு ஸ்லாட் இருக்கு. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கார்டு சப்போர்ட் இருக்கு. டால்பி அட்மாஸ் சப்போர்ட். இந்த மொபைலோட கோர் 128GB 11,000 இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்பிளே ஆவரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. பட் ரெஃப்ரெஷ் ரேட் 120 Hz கொடுத்துருக்கு ஒரு பாசிட்டிவ். அந்த கேமராஸுமே ஓரளவுக்கு ரீசெண்டாக இருக்குது. 4K எடுக்க முடியாது ஒரு சின்ன இருக்குது. ப்ராசஸர் பேட்டரி எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸுமே நல்லா இருக்குது. கைஸ், இப்போ நம்ம கிவ்அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஒரு கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க கைஸ். இந்த வீடியோ 500 லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா ரேண்டமாக ஒரு கமெண்ட்டை பிக் பண்ணி அவங்க லைக் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் செக் பண்ணிவிட்டு நம்ம TWSR நெக் பேண்டை அவங்களுக்கு கிவ்அவே பண்ணிடலாம் கைஸ். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் கொஞ்சம் கம்மி தான். ஸோ வின்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைனா வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் கைஸ். இந்த பொசிஷனில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா Poco M6 Pro தான். இந்த மொபைலில் நம்மளுக்கு 6.79 inchesக்கான Full HD Plus IPS LCD பேனல் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 90 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அண்ட் 240 Hzக்கான டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 550 nits கொடுத்துருக்காங்க. கேமராஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 50 MP டுவல் கேமரா செட்டப் இருக்குது. 50 MP பிரைமரி சென்சர், 2 MP டெப்த் சென்சர் இருக்குது. ரியர் கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். செல்ஃபி கேமரான்னு பார்க்கக்குள்ள 8 MP கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். Android 13ல தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கக்குள்ள Snapdragon 4 Gen 2 என்ற ஒரு டீசெண்டான ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 12 5G பேண்ட்ஸ்க்கான சப்போர்ட்டுமே இருக்குது. 5000 mAh பெரிய பேட்டரி அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது. 3.5mm ஜாக் இருக்குது. IR பிளாஸ்டருக்கான சப்போர்ட் இருக்குது. ஹைப்ரிட் SD கார்டு ஸ்லாட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட 464GB வேரியன்ட் 11,000 ரூபாய்க்கு. இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள டிஸ்பிளே ஓரளவுக்கு ஆவரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் மட்டும் தான் இருக்குது. அண்ட் IPS LCD பேனல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. கேமராஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. செல்ஃபி கேமரா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். Android 13 மட்டும் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சின்ன நெகட்டிவ். பட் ப்ராசஸர்னு பார்க்கக்குள்ள டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. மீடியம் கிராஃபிக் செட்டிங்ஸில் கேமிங்லாம் விளையாடக்குள்ள எந்தவித பிரச்சனையும் இருக்காது. ஹை கிராஃபிக் செட்டிங்ஸ் போகக்குள்ள சின்ன லேக்ஸ் இருக்கும் நண்பா. அண்ட் பேட்டரியுமே பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸுமே நல்லா இருக்குது. ஹைப்ரிட் SD கார்டு ஸ்லாட் மட்டும் தான் இருக்குது. இது ஒரு சின்ன நெகட்டிவ். அவ்வளோதான் நண்பா. நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா மொபைலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சப்போஸ் நீங்கள் இந்த லிஸ்ட்டில் இருந்து ஒரு மொபைல் வாங்க போகிறீங்க அப்படின்னா என்ன மொபைல் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது என்ன வீடியோ போடலாம், எந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் போடலாம் அப்படின்னும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அது ஒரு மோட்டிவேஷனாக எனக்கு இருக்கும். மேலும் இது மாதிரியான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பா.